வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கான சினிமா அப்டேட்டில் நிறைய அப்டேட்டுகள் வந்திருக்கு. அதுலேயும் இந்த ஜூன் மாதத்தில் ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அது பேன் இண்டியன் ஃபிலிம் தான் வந்து இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி தான் முதல்ல பார்க்க போகிறோம். சினிமா சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறார். அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அது சரியா தப்பா அப்படிங்கிறத கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஜூன் மாதம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. முதல் படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஜூன் 5 நம்மளுடைய ஆண்டவருடைய படமாக இருக்கிற தக் லைஃப் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தக் லைஃப் 36 வருடங்களுக்கு அப்புறம் கமல் சார், மணிரத்னம் இணைஞ்சிருக்காங்க. ப்ளஸ் சிம்பும் அதில் வந்திருக்காரு. அந்த தக்கீஸுடைய வரலாறு அது வந்து நிறைய பேசிட்டோம். நம்மளுடைய முந்தைய வீடியோக்குள்ளே இதை பற்றின நிறைய வரலாறு சொல்லிட்டோம். இதுக்கப்புறமேட்டுக்கு அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா படத்தில் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா கமல் சாரை பற்றி இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரசிகர்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. முக்கியமாக கர்நாடகா ஃபிலிம் சேம்பரே வந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க, இந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், கமல் சார் வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து அந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச்சுக்கு போகும்போது பேசிட்டாரு. அப்படி பேசினது வந்து சிவராஜ் குமார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபேமிலி எங்களுடைய ஃபேமிலியும் வந்து நெருங்கிய ஃபேமிலி, கர்நாடகாவில் இருக்கிற எங்கள் ஃபேமிலி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி தமிழ்லேருந்து கன்னடம் வந்ததோ அதே போல தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. அதுக்கு வந்து அந்த ஸ்டேட்டோட சிஎம்ஏ வந்து இறங்கி சித்தராமையாவே சொல்லிட்டாரு, எங்கள் மனசை காயப்படுத்திட்டீங்க, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கமல் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, மன்னிப்பா, எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அன்பு மன்னிப்பு கேட்காது, நான் அன்பு நிமித்தம் சொன்ன ஒரு வார்த்தை, ஆனால் அதை வந்து தப்பாக கொண்டு போயிட்டாங்க. இது வந்து அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா, குமரிக்கண்டத்துலேருந்து பார்த்தா இது சரி, நீங்கள் வடக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அது தப்பாக தான் தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தமிழ்லேருந்து தாங்க கன்னடம் வந்தது அப்படிங்கிறத பேச போய் அதுக்கப்புறமேட்டு கன்னடத்துலேருந்து தான் தமிழ் வந்ததுன்னு அங்கேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சமஸ்கிருதத்துலேருந்து தான் கன்னடம் வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கமல் சார் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இதுவும் வந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. கடைசி நேரத்தில் ஏன்னா ரெட் ஜெயண்ட் தயாரிக்கிறனால இங்கே சிஎம் தானே அவங்க குடும்பம், அதனால் பேசி ரிலீஸ் பண்ண வைப்பாங்க. ஏன்னா இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆனால் ஒரு 12 கோடி வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 12 கோடி எனக்கு முக்கியம் இல்லை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு கமல் சார் இருக்காங்க. ஏன்னா அடுத்தது ராஜ்யசபா எம்பியாக வேறு ஆக போகிறாரு. அதனால் அவரை மிரட்டி கூட மன்னிப்பு கேட்க வைக்கலாம். ஏன்னா ரெட் ஜெயண்ட் தயாரிக்கிறனால அவங்களுக்கு லாபம் தானே பார்ப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் கமல் சார் நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற கிளாரிட்டியோடு இருக்கார். ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, அடுத்தது ரெண்டாவது ஒரு பெரிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 12 ரிலீஸ் ஆக போகுது. என்னங்க ஹரிஹர வீரமல்லு, அப்படி ஒரு படத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது தமிழ் படம் இல்லை, தெலுங்கு படம். தெலுங்கு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், தெலுங்கில் இப்போக்கி டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கிற பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவருடைய படம் தான். இங்கே தமிழ்நாட்டில் விஜய் சார் எப்படியோ அப்படி தான் அங்கே அவரும். இங்கே தளபதி விஜயோடைய படங்கள் வந்துச்சுன்னா எப்படி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி தான் கொண்டாடுவாங்க. சரி, அதை தாண்டி இப்போ அவர் டெப்யூட்டி சிஎம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு படம். சரி, இந்த படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாகுபலி படம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் இந்த படம் கொண்டு வருது. பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் தெலுங்கை விட்டு அவர் மோஸ்ட்லி வெளியில் வரவே மாட்டார். அவருடைய படங்களை தமிழ்லையோ மலையாளத்துலேயோ கன்னடத்தில் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஹிந்தியில் லைட்டாக அவங்களுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. தெலுங்கை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் கொஞ்சம் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா மேலே வந்து பாம்பே இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் தமிழ் பக்கம்லாம் மோஸ்ட்லி வரமாட்டாங்க. இப்போ அவர் வந்து டெப்யூட்டி சிஎம்மாக இருக்காரா, அது இல்லாமல் ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து அவருடைய படம் வருது. ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச அவருடைய படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்தியா முழுக்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். அதனால் இந்த படத்தை வந்து பேன் இண்டியா ஃபிலிமாக கொண்டு வராங்க. இந்த படத்துடைய டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜோதி கிருஷ்ணா அப்படிங்கிறவர் தான். நிதி அகர்வால் வந்து இவங்களுக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர் வந்து எஸ் கீரவாணி தான் வந்து அமைக்கிறார். ஆஸ்கார் வாங்கினார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படம் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் இத்தனை மொழிகளில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பவன் கல்யாண் வந்து சமீபத்தில் வந்து நம்ம சந்தான டிடி நெக்ஸ்ட் ட்ராவல் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த கோவிந்தா பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதுக்கு முன்னாடி இந்த லட்டு பிரச்சனையை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சூர்யாவை மன்னிப்பு கேட்க வச்சார். படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வேறு ஏதாவது பிரச்சனையை கிளப்புவாரா, இல்லை இங்கே உள்ளவங்க பதிலுக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுப்பாங்களான்னு தெரியல. பொறுத்திருந்து தான் அதை பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குபேரா, நம்ம தனுஷ் அவர்கள் கதாநாயகனாக நடிச்சிருக்க படம். அதில் போய் வா நண்பா அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து சக்க போட்டுடுச்சு. ஸோ அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு தனுஷ் வாழ்த்து சொன்ன மாதிரி, அரசியலுக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த பாட்டு எந்த நேரத்தில் வரப்போகுது, எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு கூட தெரியாமல்
அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த வரிகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. சரி, அதை விட்டுடுவோம். இப்போ என்னென்னா இந்த படத்துடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர் கமுலா அப்படிங்கிறவர் தான். அவர் ஐ திங்க் தெலுங்கோ கன்னடமோ தெரியல அந்த டேரக்டர். இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா வந்து இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரஷ்மிகா மந்தனா, ஜிம் சராப் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆகுது. ஜூன் 20 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தனுஷை பற்றி சொல்லணும்னா அப்படின்னா கொலவெறி பாட்டு எப்போ ரிலீஸ் ஆனிச்சோ அப்போலேருந்தே அவர் பேன் இண்டியா ஹீரோவாக ஆயிட்டார். அவருடைய படங்கள் எல்லாமே ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஆடியன்ஸ் அவருக்குன்னு இருக்காங்க. படமும் வந்து நல்ல வசூல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இதை தாண்டி நேரடி ஹிந்தி படங்களில் நிறைய நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் அக்ஷய்குமார் கூட தொடர்ந்து ஒரு படங்கள் பண்ணியிருக்காரு. இப்படி தொடர்ந்து இந்தியா முழுக்க அவர் படம் பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் அவருக்குன்னு வந்து ஒரு மாஸ் கலெக்ஷன் வந்துடும். இந்த படம் பணத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணப்பா அப்படின்ற ஒரு படம். அதாவது என்னங்க வித்தியாசமான ஒரு பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இதுவும் வந்து தெலுங்கு படம் தான். ரஜினி சாருடைய ஃப்ரெண்டாக இருக்கிற மோகன் பாபுவோடைய பையன் தான் இவர். அவர் பையன் நடித்த ஒரு படம் வந்து இப்போ தமிழில் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து 2வது பையன். அவர் தான் வந்து இப்போ சமீபத்தில் மோகன் பாபு தான் வந்து சௌந்தர்யாவை கொண்டுட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு இல்லையா? அவருடைய பையன் 2வது பையன் தான் இதை கிளப்பி விட்டது. ஏன்னா ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க அப்பா பையன் எல்லாம் ஒரு பக்கமும், 2வது பையன் வேற ஒரு சைடும் நிற்கிறாப்புல. அவர் தான் இதை கிளப்பி விட்டது. சரி, இந்த முதல் பையன் வந்து பெரிய மாசெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் கமிட்டிக்கு வந்து தலைவராக இருக்கார். பாலகிருஷ்ணா அவர்களுடைய தயவால் இது நடந்தது. இவர் நடித்த படங்கள் பெருசாக அங்கே வந்து விலை போடுறது கிடையாது. பெரிய பட்ஜெட்டில் அவங்க அப்பாவே மோகன் பாபுவே தயாரிக்கிறாரு. அதாவது பெத்தராய்டு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெத்தராய்டு இங்கே நாட்டாமல் எடுத்தாங்க இல்லையா? அந்த பெத்ராய்டு படத்தில் விஜயகுமாரோடைய ரோலில் ரஜினி சார் நடிச்சிருப்பார். சரத்குமார் பண்ண ரோலில் தான் வந்து மோகன் பாபு நடிச்சிருப்பார். சரி, இந்த படம் எதுக்கு பேன் இண்டியா ஃபிலிமாக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடிச்சிருக்க நடிகரில் முதல்ல சொல்கிறேன் பார்த்துங்க. விஷ்ணு மஞ்சு அவர் தான் வந்து மோகன் பாபுடைய பையன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோகன்லால் நடிக்கிறார். மலையாளத்தில் மோகன்லால் நடித்தார்னா பெரிய கவனம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் டார்லிங் அவர் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அக்ஷய்குமார் நடிக்கிறார். இத்தனை பேர் நடித்தாங்கன்னா அந்த படம் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம் தானே. கண்ணப்பருடைய வரலாறு தான் இதை கொண்டு வராங்க. அதாவது ஒரு பக்தி படம் தான். இது ஜூன் 27 ரிலீஸ் ஆக போகுது. போன வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். STR 49 படத்தை வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் சந்தானம் நடிக்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். STR 49 படத்தை இயக்க போகிறது யார் பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன். பார்க்கிங் படம் வந்து இல்லையா, அந்த படத்தை இயக்குனவர் தான். இந்த படத்தில் தான் சந்தானம் அவர் கூட நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் 50 தான் வந்து தேசிங்க பெரியசாமி பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் 51 தான் வந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்க போகிறதா செய்தி வந்து இருக்குது. போன வீடியோவில் இதை தான் கொஞ்சம் நான் மாற்றி சொல்லியிருந்தேன். அதை தான் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. 49 வந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வந்து நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜெக்ஷன் ஆகும். அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் தானே, அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வியூஸ் நிறையா போகுது, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க மாட்டீங்க. அதனால் ஒரு சப்ஸ்கிரைப் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.